வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் தீர்மானத்தின் மீதான இடைக்கால தடைக்கட்டளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் விவாதங்களை எழுத்துமூல சமர்ப்பணமாக வழங்குமாறும் வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை விண்ணப்பம் நேற்று மீண்டும் ஒரு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் எடுத்திருந்த இடைக்கால தடையினை நீக்குமாறு பிரதிவாதிகள் சார்பிலே ஆட்சேபனை அணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சேபனைக்கு நாங்கள் மறு ஆட்சேபனை அணைத்திருந்தோம். அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு விசாரணை நடைபெற்றது. இடைக்கால தடையை நீடிப்பதா அல்லது அதனை விலக்குவதா என்று சம்பந்தமாக மட்டுமே விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியிலே எங்களுடைய விவாதங்களுடைய எழுத்து மூல சமர்ப்பணமாக அதனை மன்றுக்கு வழங்குமாறு மன்று பணித்திருக்கிறது. அதனை இந்த மாதம் 28ஆம் தேதி அன்று அல்லதற்கு முன்னதாக அலுவலகத்திலே அதனை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இது சம்பந்தமான உத்தரவை நீதிமன்றம் வழங்கும். அதன் பின்னர் தான் பிரதான வழக்கு இடம்பெறும்.